ஸ்பீட் பிரேக்கில் நம்ம பிரேக்கு கிளச்சு பிடிச்சிருக்கணுங்களா? பிரேக் பிடிச்சோம்னா பட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு தான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணணுங்க. அங்கே புளி இருந்தாங்க, நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது கண்டிப்பாக கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். அப்படி பிடிக்கணும். மறுபடியும் இதை தாண்டும் போது நம்ம ரிலீஸ் பண்ணால் வண்டி போயிடும். போதுங்களா? பின்னால் வரவங்கள பார்க்காதீங்க. இங்கே நமக்கே வழி இல்லை. எக்காரணம் கொண்டு பின்னால் வரவங்களை பார்க்காதீங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. நம்ம ரோட்டில் வரணும். கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுங்க. நீங்கள் நிறுத்திட்டு மூவ் பண்ணுறது எந்த தப்பும் கிடையாது. போவாங்க. அந்த நூல் மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அந்த கிளச்சிலேயே வண்டி போயிட்டே இருக்கும். கிளச்சிலேயே வண்டி போகுதுங்களா? ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம தெளிவானதுக்கு முன்னாடி எக்ஸைட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? போகலாம். அது இன்றைக்கி ஒருத்தருக்கு கடைசி கிளாஸுங்களா, அதனால் அவருடைய ஓன் காரில் தான் போயிட்டு இருந்தேன் கடைசி 5 நாளும். அதனால் இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸுங்கிறங்காட்டி கொஞ்சம் கிலோமீட்டர் ஜாஸ்தி ஓட்டிட்டாரு. அதனால் இந்த டைமிங் லேட் ஆகிடுச்சு. போகலாம். இன்றைக்கி லெஃப்ட் போட்டுருங்க. ஆரம்பிச்சு போவாங்க. கிளச்சை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் எக்காரணம் கொண்டு மறந்துடாதீங்க. 2 புள்ளி கேப்பில் போகணும். தள்ளி விட்டேன். இல்லைங்க, 2வது கீருக்கே வேலை இல்லைங்க. 3வது கீருக்கு சுத்தமாக வேலை இல்லை. இந்த வண்டி போகிற ஸ்பீடு அவ்வளோதாங்க. செகண்ட் கீர் கூட அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. சேர்த்து விட்டீங்கன்னா வண்டி போயிடும். வெயில் வேறு லெவலில் பார்ப்பேன். இன்னைக்கு லெஃப்ட் போட்டுருக்கோம். ஹார்ன் அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் கியர் போட்டுருக்கீங்க, சிரமமாக இருக்கும். டக்குனு மூவ் பண்ணலாம். டக்குனு மூவ் பண்ணாலும் அந்த ஆஃப் கிளச் மெயின்டைன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கணும். வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் 3ல் நிறுத்தணுங்களா? 4க்கு வந்துடணுங்களா? மூணில் நிறுத்தி பாருங்கள். வண்டி போதும் வரும். போதுங்களா? 4க்கு வரேன். தெரியுதா உங்களுக்கு? ஒரு செகண்ட் தான். அவங்கள தப்பு சொல்ல முடியாது. சரிங்களா? வண்டி ஆஃப் பண்ணலாம். ஹலோ ஹலோ அண்ணா, பொங்கலுக்கு உமர்னா சொல்லி கார் எடுத்துட்டு போனேன்ல. சொல்லுங்கண்ணா. அண்ணா 7 சீட்டர் இனோவா இருக்காண்ணா. எங்கே போகிறீங்கண்ணா? அண்ணா திங்கக்கிழமை வேணுங்கண்ணா. காலையில் பார்த்தீங்கன்னா வால்பாறை போயிட்டு அந்த அன்னைக்கு நைட்டே வந்துடுவாங்கண்ணா. வால்பாறை 3 ரூபா வருங்க. இனோவா இருக்குது, எடுத்துக்கலாம். 2 இருக்கா? 2 வண்டி இருக்குது. எதாவது கம்மி பண்ண முடியுங்களாண்ணா? இல்லை, வால்பாறைலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது அவ்வளோதான். வால்பாறைக்கு சரி இருங்க, நான் பேசிட்டு இருக்கோம்.
சரி நேரம் போகலாங்களா? ஹார்ன் அடிங்க. ஆட்டோ லோன் இறக்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க, இடிச்சிடும். நம்ம அட்வான்ஸாக சொல்லிகிட்டே இருக்கணும். ரைட்டுங்க. அந்த கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்க. அதையே மறந்துடுறீங்க. 3 தடவை ஆஃப் பண்ணிட்டீங்க தெரியுமா? நம்ம ரோட்டில் போனுங்க. கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்களா ஆஃப் பண்ணுங்களா? அதை மெயின்டைன் பண்ணுங்க, அதை மறக்காதீங்க. இண்டிகேட் லெஃப்ட் போகிறேன். ஹார்ன் அடிச்சிருக்கோங்களா? அவ்வளோ அவசரம் போவாங்க. வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரைட்டில் போகிறாங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. பட் கீர் செகண்ட் கீர் போட்டுக்கணுங்களா? நம்ம ரோட்டில் போகணுங்க. திருப்பன்னு முடிவு பண்ண இங்கே திருப்பக்கூடாதுங்க. நம்ம ரோட்டில் திருப்பேன். அந்த கார் நடுரோட்டில் நிற்கிது இல்லைங்க, அங்கே லெஃப்ட்டு போகணும். இந்த லெஃப்ட் போகணுங்க. இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ஹார்ன் அடிச்சிருக்கணும். கிளச்சை மெயின்டைன் பண்ணால் தான் வண்டி போகும். அங்கே போய் ரைட்டில் போகணுங்க. ஹார்ன் அடிக்கணுங்களா? பட் கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சி திருப்பணுங்களா? அப்படியே திருப்பணுங்களா? நீங்கள் எதையுமே பிடிக்கல. நான் தான் இப்போ பிடிச்சேன் டக்குன்னு. போகலாங்க. அப்போ நிதானம் எங்கே போகுது? போகலாங்க. காலையில் ஃபோன் பண்ணி என்ன கேட்டீங்க? இன்னைக்கு எந்த ரோட்டில் போகலான்னு கேட்டீங்களா? எந்த ரோட்டில் போகலாங்க? எந்த ரோட்டில் வேணாலும் போகலாங்க. அந்த ரைட்டில் போகலாம். கடைசி கருப்பில் கேட்டிருக்கீங்க, அங்கே ரைட்டில் போகலாங்க. எனக்கு பிடிச்ச கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் 8 கிலோமீட்டர் தாங்க. சரி இதெல்லாம் என்னுடைய இதுக்காக என்னோட ஓன் இதில் நான் உங்களை எல்லாம் இப்படி சந்துக்குள்ளே ஓட்டிக்கிட்டு காட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் 8 கிலோமீட்டர் தான். அப்படிங்களா? ஆமாங்க. இது வந்து நானாக வந்து சரி நம்மள்ட்ட டிரைவிங் வராங்க, பேராக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிறக்காண்டி தான் சந்தா சுற்ற வச்சுட்டு நிற்க வச்சுட்டு உங்களை சிரமப்படுத்திட்டு இருக்கேன். அந்த இடத்துல ரைட்டு போவாங்க. வண்டி எடுக்கிறோம். மெயின் ரோடு 8 கிலோமீட்டர், போக 4 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர். அவங்க 1/4 மணி நேரத்தில் ஓட்டினாலும் அவங்களை இறக்கி விட்டு வந்திருக்கின்றது என்னுடைய ப்ரோக்ராம். பட் எனக்கு அது வேணாம். நம்மள்ட்ட நம்பி வராங்க, நம்ம அவங்க ஃபுல்லாக ஓட்டி பழக்கி விட்டுறணும். நேராக போங்க. ஒரு வெள்ளைக்கார் நிற்கிது, நீங்கள் அதுக்கு முன்னால் ரைட்டில் போவாங்க. வண்டி போனாங்க. இல்லை கேட்குறேங்க. ஆமாங்க. இப்படிலாம் ஓட்டி பழகினா தான் உங்களுக்கு கை செட் ஆகும். நமக்கு ஓட்டுறதுக்குண்டான எல்லா இதுவும் வரும். எல்லா இடத்துலையும் நம்ம ஓட்ட முடியும். வண்டி அந்த காரை தாண்டி இப்போ லெஃப்ட்டு போகிறேங்க. சரிங்களா? அப்படி ஹார்ன் அடிக்கணுங்களா? நம்ம அப்பாவில் செஞ்ச தப்பு இப்போ செய்யாமல் கரெக்டாக சரி பண்ணி செய்வோம். வேறு போவோம். ஓகேங்களா? நேராக போய் லெஃப்ட்டு திரும்புறேங்க. லெஃப்ட்டு திரும்பி மறுபடியும் முதல் லெஃப்ட்டுங்க. ஹார்ன் அடிச்சிருக்கணுங்களா? இருக்கு இல்லைங்க. லெஃப்ட்டு திரும்பிங்க, முதல் லெஃப்ட்டு போகிறோம். சரிங்களா?
கிளச்சை மெயின்டைன் பண்ணலைன்னா ஆஃப் ஆயிடும். கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆமாம் சாமி பண்ணிடலாம். ஹார்ன் அடிச்சிருக்கோங்களா? டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுவாங்க, டக்குன்னு வண்டியை முன்னால் மூவ் பண்ணுவாங்க. இந்த லெஃப்ட்டுங்க. ஹார்ன் அடிக்கணுங்களா? கிளச்சை மெயின்டைன் பண்ணலைன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். கரெக்டுங்களா? நேர் கடைசி போய் லெஃப்ட்டுங்க. கடைசி போய் ரைட் திரும்பிடணும். ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கலாங்களா? லாட்டா கிட்ட ரைட்டுங்க. லாட்டா தாண்டி அங்கே ரோடு வருதுங்க, அங்கே ரைட்டு. இதில் வழி இல்லைங்க. ரைட்டுங்க. நிறுத்தி இங்கே வண்டி வருதான்னு பார்த்து தானே போகணும். பட் நீங்கள் ரைட்டு மட்டும் பார்க்குறீங்க, அது தப்பு. பட் கிளச்சை மெயின்டைன் பண்ணிட்டு வண்டி ஆஃப் ஆயிடும். கமால்ண்ணா ஒரு கால் மணி நேரம். ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் வந்துருவாங்கண்ணா. கேக்குதுங்கண்ணா. 10 நிமிஷம் கால் மணி நேரம் வந்துருவாங்க. அண்ணா 10 நிமிஷம் கால் மணி நேரம் வந்துருவாங்க. 20 நிமிஷம் ஆயிடும். கார் அடிக்கும். ஸ்பீடு தெரியுங்களா? லெஃப்ட் போயிருங்க. கடைசி லெஃப்ட் நேராக ஒரு கேட்டு தெரியுதுங்களா? அங்கே லெஃப்ட்டுங்க. ஹார்ன் அடிங்க. பத்தலை, ஹார்ன் பத்தலை. இப்போ நிறுத்திட்டு போய்க்கலாங்க. போகாது வண்டி. இன்னொரு ஹார்ன் அடிங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டடியாக போகும். இப்போ சரிங்களா? போகணும் லைட்டாக. ஏனுங்க என்ன ஒன்று பரவாயில்ல. நீங்கள் கிளச்சை மெயின்டைன் பண்ணுறீங்களா? பட் இங்கே நிறுத்திடணும்ல. இதுதான் பெரிய தப்புங்க. அங்கே பண்ணதில் தப்பு இல்லைங்க. நீங்கள் கிளச்சை மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டு வந்தீங்களா? சிக்கன் கீழே மூவ் பண்ணலாம்க்கா, தப்பு இல்லை. ஆனால் கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். போகும் பக்கத்தில் போங்க. எந்த அதெல்லாம் நான் வந்து போயிடும். கடைசியில் இருக்கு. பட் இப்போ 2வது கீர் போட்டுக்கோங்க. லெஃப்ட் போன உடனே ரைட்டுங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எடுக்கணும்னு சொன்னீங்களா? கிளட்ச் மெயின்டைன் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னா அது எனக்கு 3 பாயிண்ட்ல கிளட்சை நிறுத்திட்டா வண்டி ஆஃப் ஆகாதுங்கக்கா. உள்ளூர் வெளியே எடுக்கிறோம் இல்லைங்க, வெளியே எடுங்க. 3 பாயிண்ட்ல நிறுத்துங்க. வண்டி போய்கிட்டே தான் இருக்கும். வண்டி ஆஃப் ஆகாது. அது பேர் தான் மெயின்டைன் பண்ணுறது.
ரைட்டுங்க. ஹார்ன் அடிக்கணும். நேராக போய் லெஃப்ட். ஐயோ பா அங்கே சைக்கிளோட விழுந்துச்சுப்பா. காரை பார்த்து பயந்துட்டாங்க ஒன்றும் அப்படிங்களா? ஹார்ன் அடிங்க. ஆமாம், நீங்கள் அதை பார்க்க அதை நோட் பண்ணலையா? இல்லைங்கண்ணா, நான் அவனால் விழுந்துட்டேன். இல்லை டக்கு அண்ணா ஒரு 1/4 மணி நேரம் வந்துடுறோம். அது லெஃப்ட்டுங்க. சரிங்கண்ணா, 1/4 மணி நேரம் வந்துடுறோம். சரி. கார் ஓட்டுறது பார்த்து எல்லாம் இல்லை அவங்க முதல்லையே பயந்துருக்கணும். அவங்க கார் வருதுன்னு சொல்லி முதல்லையே பயந்து நின்றுருக்கணும். அவங்க இவங்க அதானே அப்படின்ட்டு அசால்ட்டாக வந்துட்டாங்க. 2 பேர் பயந்துக்கிட்டாங்க. நேர் கடைசி போய் ரைட்டுங்க. கடைசி போய் லெஃப்ட்டு. சாரி போய்க்கோ, நீங்கள் பயப்படாதீங்க. பட் நீங்கள் பிரேக்கை பிடிச்சா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணுங்க. அந்த பாதி கிளச்சை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஸ்பீடு பிரேக். இப்போ பாதி கிளச்சு அவ்வளோதான். நம்ம வீட்டை தாண்டி உள்ளே வந்துட்டு இங்கே ஒரு ஊரே இருக்குது சார். மறுபடியும் ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? எனக்கு கண்டு நல்லா தெரியுங்களா? தெரியும் கேட்காதீங்க அப்படிங்கிறீங்களா? கார் எங்கே எடுத்து சாமி? வீடு வந்துட்டா ஹார்ன் அடிக்கணும். ஹார்ன் பத்தலை. கிளச்சை மெயின்டைன் பண்ணி திருப்புங்க. செகண்ட் கீழே தான் திருப்புறீங்க. அப்படி ரைட்டு. ஹார்ன் அடிச்சிடும். நேர் கடைசி லெஃப்ட்டுங்க. இதுக்குள்ளே ஓட்டினா எங்கே வேணாலும் ஓட்டலாம். யார் சாமி? எந்த இடத்துக்கு ஹார்ன் அடிக்கணும்? யார்? மணி என்ன கழிவு தரேன். கோயிலுக்கு. எந்த கோயில்? அதான் மணி என்ன கோயிலுக்கு? தூக்கிட்டு போனால் வரும். நானும் சாமி போகாத இங்கேயே இருக்கேன். அப்படியா? நான் கார் நிறுத்த முடியும். நான் உனக்கு தண்ணியெல்லாம் தரேன், இங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு. ஃபஸ்ட் கீர் போட்டோம்னா ஈஸியாக இருந்தது. டைமிங் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம அங்கேருந்து வரும்போதே இங்கே ஃபஸ்ட் கீர் போட்டுக்கலாம் போயிடலான்ற போனாங்க. அந்த கார்காரை பார்க்க அந்த டிபார்ட்மெண்ட்டே நமக்கு வேணாம். நம்ம இங்கே ஓரமாக போகணும். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு செகண்ட் பார்க்குறோம், நம்ம இங்கே ஓரமாக போகிறக்கு உண்டான வேலையை தான் செய்கிறோம். அதை பதிவு பண்ணுங்க. நம்ம உங்கள்கிட்ட இது இன்றைக்கி 3ஆவது நாள் இந்த இடத்துல சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ரோட்லேயே போகலாங்க. கரெக்டுங்களா? ஸ்டடி பண்ணிக்கங்க. அதாவது நம்ம எப்படி போகணுமோ அதை மட்டும் பாருங்கள். யாரோ எப்படியோ போகட்டும், அவங்க போய்க்குவாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ தான் ஆகிட்டு போட்டுக்கோங்க. நம்ம பாதுகாப்பாக இருக்கோம்னு நினச்சிட்டு நம்ம பாதுகாப்பாக இல்லை அந்த இடத்துல. நம்ம வேறு போகலாம். நேரம் எக்ஸைட் கொடுத்து 3-4 போட்டுக்கணுங்களா அக்கா? நேற்று தான் சொன்னேன். வண்டி வாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குங்க. நமக்கு வண்டி இல்லை. நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஏன் சாமி? ராக்கியாவளையும் போகிறதுனா போகலாம். என் ஃபோன் இருக்குன்னா கூப்பிட்டு திரிசன் இருக்கான்னு கேளு. இருந்துன்னு எடுத்து
இல்லாட்டி நீ அக்கா இறக்கிட்டு போகும்போது நீ வண்டி விட்டு நான் கீர் டவுன் பண்ணிடுவேன். நீங்கள் தான் ஓட்டுறீங்க. ஐயோ நம்ம அந்த மூமெண்ட்லேயே இருக்கணும்க்கா. நம்ம ஸ்பேஸ் விட்டோம்னா நமக்கு பின்னால் வரவங்க அந்த கேப்பை ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தெரியுதுங்களா? நம்ம மறுபடியும் சிரமத்துக்குள்ளே போயிடுவோம். நமக்கு அந்த எதையோ வாழை விட்டு எதையோ வாழை பிடிச்சாங்கம்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு அந்த முதல்ல பிடிச்ச வாழையே மரியாதைன்னு போயிட்டு அவங்க கூடயே போயிடணும். நான் இப்போ ஹெல்ப் பண்ணேன், தெரியுதுங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. அந்த முதல்ல ஒரு 6-7 நாள் நந்தினி இருந்தாங்க, புரியுதுங்களா? அந்த நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா சமீப 2 நாளாக காணோம். ஏங்கண்ணா நல்லா ஓட்டுறீங்களா? கொஞ்சம் மாறுது. அண்ணா சந்து பொந்துக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால வேற வழி இல்லை. மாறுது. மற்றபடி நான் எவ்வளவோ பரவாயில்லாம ஓட்டுற மாதிரி தோணுது. உங்களுக்கு தோணுதில்ல? அது போதும். அதுதான் எனக்கும் வேணும். உங்களுக்கு தோணுதில்ல? பழைய இதுக்கு இப்போ பரவாயில்லன்ற ஒரு ஃபீல் தெரியுது. ஒவ்வொன்றும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேலவன் ஸ்கூல் முன்னாடி 2 நாளாகவே நிறுத்தினேன். ஆனால் இன்னைக்கு நிறுத்தாமல் வந்துட்டேன். அப்போ நான் நினச்சேங்க நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறனால தான் அது சரி சொல்லக்கூடாது அப்படிங்கிற கொசமாவே ஓட்டணும். ஓகே ஓகே ஓகே. அந்த ஃபீல் வந்துட்டா எனக்கு ஓகே. அந்த ஃபீல் வந்துட்டா தான் எனக்கு ஓகே. இல்லை எவ்வளவோ தேவையில்லைங்கிறேங்க நான். ஓகே 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 போகலாம். பட் என்ன நம்ம எக்ஸைட் கொடுத்து 3வது 4வது போட்டு போயிருக்கோம். நீங்கள் பேசுகிறோம் பேசல, அது நம்ம மெதுவாக போனால் போய்க்கலாம். நீங்களா அதனால் மெதுவாக போகலான்னு. ஓ அப்படி ஓகே. சாரி 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 மன்னிச்சிருங்க. ஸ்பீடு பிரேக் மெதுவாக போனால் தப்பே கிடையாது, செகண்ட்லேயே போய்க்கலாம். பட் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிட்டு ஓடிடணும். இந்த ஸ்பேஸ் கிடைக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பேஸை ஃபில்அப் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு பின்னாலே வாகனங்கள் வரும், அவங்க அந்த ஸ்பேஸை ஃபில்அப் பண்ணிடக்கூடாது. ஆனால் முதலத்துக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, தேவையில்ல, வெளியே வந்துட்டு தான் இருக்கீங்க. பட் இன்னும் 4 நாள் போகும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா வெளியே வந்துருக்கீங்க. மிஸ்டேக் சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த இடத்துல வந்து அடுத்த நாள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் வருவேன். நேற்று பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். நான் அதான் நினச்சேன், பரவாயில்ல நீங்கள் நிறுத்தாமையே திரும்பிட்டோம்ல. இந்த இடத்தையும் நினச்சேங்க, ஆனால் நிறுத்திட்டேன். நீங்கள் அங்கே உங்களுக்கு பின்னால் வரவங்கள நீங்கள் பார்க்குறீங்க, அவங்கள பார்க்காதீங்க. நம்ம எப்படிடா இங்கே தப்பிக்க முடியும் அந்த மெயின் சீட்டுக்குள்ளே வந்துடுங்க. நேற்று ஒருத்தி வண்டி ஓட்டிட்டு வந்தா, 2 வீலர், என் ஒய்ஃபு தான். நான் ஒருத்தின்னு வேறு தப்பாக சொல்லிட்டேன், ஏன்னா வீடியோ வேறு ஓடிட்டு இருக்கேன். அதனால் நான் மறுபடியும் மாற்றிக்கிறேன். அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டேன். நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே நேராக போகலாங்க. அவங்க மெயின் செட்டில் வீட்டுக்கு போன்ற மெயின் செட் ஆகிடுச்சு. பட் அவங்க நான் முன்னால் காரில் போகிறேன், நான் ஏன் மெயின் செட்னா அவங்க என் காரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மெயின் செட்டு. பட் அவங்க வாட்டுக்கு நான் 3 இடத்துல நிறுத்தி பார்த்து அவங்க வருவாங்கன்னு அவங்க நேராக வீட்டுக்கு போகிற வேலையை மட்டும் தான் செஞ்சாங்க கரெக்டாக. எனக்கு ஒரே கோவம், என்னடா அவங்க நம்ம காரை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ணலையேன்னு. நம்ம தாண்டி போகலாங்க. மெதுவாக மெல்ல ஒரு ரூல் மூவ் பண்ண ஆரம்பிச்சு. இல்லாட்டி அவர் கார் நடிச்சு வண்டி எடுக்க சொல்லுவோம். போகலாம். அவர் கார் நடிச்சு வண்டி எடுக்க சொல்லுவோம். ரைட்டில் திருப்பிக்கலாம். வண்டி எடுக்க வர பார்த்தீங்களா? ரைட்டில் திருப்பி போயிடும். 100% போயிடும். மெதுவாக லெஃப்ட் வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வந்து எக்ஸைட் கொடுத்து 2-3 போட்டோம்னா பின்னால் அவர் ஓடிடுவார். அவருக்கு வெளியே அவர் போக சொல்லிங்க. அந்த காருக்கார் பா 6 அடிக்காமல் இருக்கார். அவன் பொறுப்பாக வீட்டுக்கு வந்துட்டான். ஆனால் 3 ஃபோனும் எங்கிட்ட தான் இருந்துச்சு. அவங்கள்ட்ட ஃபோனே இல்லை, வீட்டுக்கு வந்துட்டாங்க. பட் எனக்கு என்ன கோவம்னா, அவள் காரை ஃபாலோ பண்ணாமையே வீட்டுக்கு போயிட்டாலே, நம்ம எங்கே போகணும்னு கவனிக்க ஒரே கோவம். ஆனால் அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாலே அதுவே போதும். நைட் 8 மணி வீட்டுக்கு வந்து அவன் தெளிவாக சொன்னான், நான் என்னுடைய பாதுகாப்பை தான் பார்க்கணும். ரோட்டில் அத்தனை பேர் நெருக்கிட்டு வராங்க, நான் சேஃப்டியாக வீட்டுக்கு வந்துட்டேன்ல அப்படின்னா. கரெக்டு தான்மா, அது வரையும் சந்தோஷம். நீ இந்தளவுக்கு யோசிச்சிருக்கியே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் கரெக்டு தாங்க. உங்களுடைய சேஃப்டி நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு செகண்ட் கோவம் வந்தாலும் அடுத்த செகண்ட் நான் அதை ரீசெட் பண்ணிட்டேன். பாதுகாப்பாக வீட்டுக்கு போனது எனக்கு சந்தோஷம் தான். நைட்டு 8 மணிக்கு
நீட்டாக வீட்டுக்கு போயிட்டாங்கும் போது ஏன்னா இருட்டுங்களா, டூவில் நிறைய கசகசம் பூரா ஒயின் ஷாப் ரோடாக தான் இருக்குது போகிற வழி பூரா. இந்த மாதிரி ரோட்டுகளில் மட்டும்தான் அந்த பழைய நந்தினியை பார்க்க முடியுது. தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுதா? நான் வண்டி நல்லா ஓட்டுறீங்க. வண்டியை லெஃப்ட் போட்டுருக்கீங்க. எனக்கே தெரியுதுங்களா? வண்டி ஓட்டினீங்களாக்கா? இல்லை நாளைக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு எடுத்துருவாங்க. இன்னைக்கே போய் கார் எடுப்பாங்க. பட் செகண்ட் கியர் போட்டு நீங்கள் கை வச்சிங்க, கிளச்சை இன்னும் பிடிச்சி தான் இருக்கீங்க, கரெக்டு தான். பட் இன்னும் இந்த டைமிங்லேயே நீங்கள் அந்த கியர் போட்டிருக்கணும். தப்பு இல்லை, தப்பு இல்லை. பட் இது தப்பு. அந்த 3.1 வந்துட்டாலுமே வண்டி ஆஃப் ஆயிடும். சரி சரிங்க. கிளச் இந்த கார் எடுக்கிறீங்களா, 3 பாயிண்ட் எடுக்கும்போது இந்த 3.1 வந்துட்டாலே வண்டி ஆஃப் ஆயிடும். அந்த 3 பாயிண்ட் மெயினில் வச்சு. பட் இன்னும் எத்தனை கீர் போட்டிருக்கீங்க? அங்கே புளி இருக்குது. ஒன்று தாண்டி போகணும், இல்லை இந்த சைடு ஒதுங்கி வெளியே போயிடலாம். இன்னும் கொஞ்சம் ஒதுங்கிக்கலாங்க, மாற்றிக்கலாம். அதுதான் ஒன்றுமே சாப்பிடும். ஒரே ஒரு வெள்ளரிக்காய் முழுசாக சாப்பிடும். அப்படியா? இந்த வெள்ளரிக்காய் தானே அப்பா கொண்டு இருக்கு. அண்ணா கொடுத்தியா? அண்ணா ஒன்று அண்ணா சாப்பிட்டானா? போதுமாம்மா. தேங்க்யூ. ஏன் மகா உப்பு கம்மியாக போட்டிருக்கீங்க? இல்லை உள்ள பெரட்டிடுச்சு. நான் உப்பு தனியாக ஒதுக்கி தான் விட்டுருக்கேன். ஒன்று கூட அரிதா உப்பு நிறைய வச்சு வச்சு கொடுக்குது. பட் நீங்கள் ரிப்பீட்டடாக ஓட்டிகிட்டே இருங்கக்கா. சரிங்க. உங்களுக்கு காலைல உங்கள் வீட்டுக்கிட்ட டைம் கிடச்சதுன்னா சும்மா அந்த கிரவுண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருங்க. அவர் கொடுக்க மாட்டாருங்கண்ணா. அவர் இருந்தால் கொடுப்பாரு. சரி தப்பு இல்லை. அவர் இருக்கும்போதெல்லாம் வாய்ப்பிடிப்பு எடுத்து ஓட்டிடுங்க. சரி. அவர் எங்கே போனாலும் சரி கொஞ்சம் அமைதியாக உட்காரங்க வச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் எடுத்து ஓட்டிடுங்க. சரிங்களா? ஒரு வாரம் அவருக்கு போது கொடுப்பாரு. அப்புறம் போட்டுருவாரு. அவங்களுக்கு நம்மளால வேலை மிச்சமாகுதுன்னு கொடுத்துருவாங்க. சண்டை வருது, கார் எங்காச்சும் இடிச்சிடும். அது மூணு தான் டிரைவிங் கிளாஸே சேர்த்து விட்டுருங்க. இன்னும் அவரே பழக்கி விட்டுருப்பேன். தம்பி இருந்தான்னா பிரச்சனை இல்லைங்க. பெங்களூர்ல இருக்கிறாரு. அப்படி எப்படின்னா போயிடலாம், வெளியே போயிடலாம். நம்ம இங்கே அடிக்க வேண்டிய 2 ரவுண்டு அங்கே அடிச்சிட்டோம். அதான் கேட்குறேன். பட் நம்ம ரோட்டில் போகணும். இதில் மயரானா இதாங்கண்ணா? இதை லெஃப்ட்டுங்க, அது ரைட்டுங்க. இதுதான் நம்ம ரோடுங்க. இதில் போய் எப்படி வெளியே போயிடலாம். நம்ம ரோட்டில் போகலாம். ஏன் ஜாமி டாலிங் வெள்ளிக்கே வேணுமா? ஹரி மாமா கூப்பிடுறாங்க பாரு. ஹரிதா சொல்லு. ஓகே, இப்படியே வழி விட்டுலாங்க. இந்த காருக்கு வேணும் இங்கேயே வழி விட்டோம்னா அவங்க ஈஸியாக போய்க்குவாங்க, நமக்கும் வழி கிடச்சிரும். புரியுதுங்களா? இவ்வளோ அட்வான்ஸாக யோசிக்கணும், ஓடிடலாங்க. டக்குன்னு அந்த கேப் கிடைக்குது பார்த்தீங்களா, எக்ஸைட் யூஸ் பண்ணி நம்ம ஓடிடணும். நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணாத கேட்டு தான் நான் உங்களுக்கு கீர் மாற்றுங்கன்னு சொல்லவே இல்லை. இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிரேக் பிடிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் பிடிச்சிட்டேன். முன்னாடி வந்து பின்னாடி போயிட்டோம். இங்கேயே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிளச் பிரேக்கில் இங்கேயே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. இங்கேயே பெர்ஃபார்ம் பண்ண மெயில் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அழகாக இறக்கி ஏற்றிக்கலாம். அந்த காய்க்கு இன்னும் கொஞ்சம் பின்னாலே ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி லெஃப்ட் போட்டு ஆமாம் ஆமாம். நம்ம ரோட்லேயே போகலாங்க. நீங்கள் இப்படி வரீங்கல்ல, இப்படி வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சு நம்ம ரோட லெஃப்ட் ஒட்டியே வாங்க. வரும்போது இங்கே ஒரு செகண்ட் பாருங்கள். டக்குன்னு ஃபஸ்ட் கீர் போட்டு அண்ணா போய்க்குங்க. ஓகே
இப்படி வரும்போது இங்கே வண்டி நிறுத்திட்டோம், டக்குன்னு ஃபஸ்ட் கீர் போட்டு நம்ம போகக்கூடிய ரோடை மட்டும் பாருங்கள். போகலாங்க. இது வருமா அங்கே ரோட்டை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரவங்க அப்படியே அந்த ரோட்டில் போய்க்குவாங்க. போகலாம். நிறுத்தி போய்க்கிட்டா பெஸ்ட்டு. ஆமாம், நம்ம ரோட்டை பிடிச்சி போயிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம். யாராவது அதில் ஏறி போய்கிட்டே இருப்பாங்க, போகிறாங்க தெரியுதுங்களா. நம்ம தப்பிக்கணும், நம்ம யாரும் சிரமப்படுத்தாமல் போகணும்னா அது நம்ம ரோட்டை பிடிச்சி போய்கிட்டே இருக்கலாம். போகலாம். லைட் எக்ஸிட் நம்ம ரோடு எக்ஸிட் 2வது கீழ். நம்ம தெளிவாகும் போது வேணால் நம்ம அந்த ரோட்டுக்குள்ளே போய்க்கலாங்க.